உங்களுடைய துறையில நிறைய முறைகள் இருக்குது. இன்னைக்கு ஒரே நிமிஷம், எதோ திருடுவாங்க, நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. ஆனா கிட்னி திருடுவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கிட்னி திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி. திமுக எம்எல்ஏ அவருக்கு சொந்தமான இடம், அதான் மருத்துவமனை, திருச்சியில சித்தார் மருத்துவமனை, பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மருத்துவ, 2 மருத்துவமனையிலையும் அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுநர் கட்சி திமுக கட்சி புகார் வந்து அந்த மருத்துவமனையில அவர்கள் சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணிட்ட பொழுது இந்த கிட்னி, அதாவது மாற்று சிகிச்சை செய்த பொழுது உறுப்பு மாற்று சிகிச்சை இதுல முறையாக நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கொடுக்கின்ற அனுமதியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழு நேரடியாக போய் இந்த முறைகேடை கண்டுபிடிச்சிருக்கு. இதுவரைக்கும் கைது பண்ணல, ஏன்னா திமுக எம்எல்ஏ. ஆக திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, அந்த கிட்னி திருட கண்டுபிடிக்கும். யாராவது தப்பு தவறி திமுக நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாங்க. அப்படியே யாராவது போய் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா நீங்க ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. நம்ம உறுப்புலாம் உடல்ல இருக்குதா பாத்துங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திருடி எல்லாமே திருடிட்டாங்க. இன்னும் திருடுறதுக்கு எதுவும் இல்லை கவர்மெண்ட்ல. அதனாலதான் மக்களுடைய உடல் உறுப்பு திருட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? ஒரு ஏழை மக்கள் வறுமையின் காரணமாக அதை மையமா பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? நீதிமன்றம் பிடிச்சிருக்கு. நீதிமன்றத்துக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியாக வேண்டும். அது மட்டும் இல்ல, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்படையில ஒரு வறுமையின் காரணமாக ஒரு பேர் அந்த கிட்னியை ஒரு தானமா கொடுக்கிறது முன்வந்திருக்கு. அந்த மருத்துவமனைக்கு அந்த பெண்மணியை அழைச்சிட்டு போய் மருத்துவமனையில கிட்னி எடுக்கிறது போல கல்வியில் எடுக்கிறாங்க. கொடுமை பாருங்க. வறுமை என்கிற கொடுமை எதுவுமே இல்லை. ஒரு மனிதனுக்கு வருமானம் கொடுமை. அந்த வறுமையை பயன்படுத்தி இந்த ஆட்சியாளர்கள் ஏழைகளை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அண்ணாமா பணம் ஒன்றுதான் கொடுத்ததோ இல்லையோ அதுவே விஷயம். ஆனா ஏழையை மையமாக வைத்து பணத்தாசை காட்டி அந்த கிட்னியை அவர்கள் மற்றவர்களுக்கு அதை மாற்றுவதற்கு அழைத்து சென்று அதற்கு பதிலாக கல்வியை எடுத்து விட்டார்கள். இன்றைக்கு இந்த பெண்மணி இந்த கஷ்டத்தில் இருப்பதாக எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது, தொலைதளத்தில் வந்திருக்குது, தொலைக்காட்சியில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆமா, அப்படித்தானே? அதோட